பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு ஸ்கின் கேர், ஹேர் கேர். வெங்காயமுட ஜூஸ், வெங்காய ஜூஸ். ஆமா, பயங்கரமா நாத்தடிக்கும், அது ஒரு விஷயம். ஓகே. பட் அதை தாண்டி நேச்சுரலா உள்ள விஷயத்துல இதெல்லாம் எடுத்துக்கிடுவீங்க? ஒண்ணுமே இல்லை. நம்ம வீட்டில் ரைஸ் பாயில் பண்றோம்ல, அந்த ரைஸோட தண்ணி எடுத்துட்டு ஒரு ஃபேஸ் மாஸ்கா போட்டா லிட்ரலி இட்ஸ் லைக் ஒரு போட்டாக்ஸ், ஃபேஸ்ல ஒரு போட்டாக்ஸ் பண்ற மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ் ஆயிடும் ஃபேஸ். நான் கம்ப்ளீட்லி அகென்ஸ்ட் ஜூஸஸ். ஃப்ரெஷ் ஜூஸ்? எஸ். இப்போ நம்ம ஒரு ஆரஞ்சு தோல் எடுத்துட்டு அந்த ஃப்ரூட்டாக சாப்பிடும் போது இந்த ஒயிட் ஃபைபர் இருக்கும்ல ஆரஞ்சு மேலே, அதுதான் ஆக்சுவலி அதோட ஹெல்த்தே. அதில் தான் பெனிஃபிட்டே இருக்குது ஆரஞ்சோட. அதை நீங்கள் ஜூஸாக மாறும் போது அது எதுவுமே இல்லை, இட்ஸ் ஒன்லி பியூர் சுகர் மட்டும் தான், இட்ஸ் அ வேஸ்ட். இதெல்லாம் நம்ம டெய்லி பண்ணணும், ப்ளஸ் இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ்லாம் டெய்லி எடுக்கணும். ஃபிட்னஸ்க்கு இதெல்லாம் தேவை, ப்ரோட்டீன்ஸ்க்கு இதெல்லாம் தேவை அப்படின்னா அது என்னெல்லாம் சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் மை ரீசெண்ட் அடிக்ஷன். அண்ட் ஜிம் போகிறதுக்கு முன்னாடி, ஜிம் முடிச்சு அப்புறம் எல்லா டைம் ஐ ஹவ் பின் சர்வைவிங் ஆன் திஸ் ஒன்லி. வெயிட் லாஸும் நடக்குது, ஃபுல்லும் ஆகுது, டேஸ்டியாகவும் இருக்கு, ப்ளஸ் ஸ்கின் டோனும் இம்ப்ரூவ் ஆகுது, அண்ட் சுகரும் இல்லை. வாட் மோர் யூ வாண்ட்? எஸ், எல்லாமே இங்கே இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். BCA Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses ஜாயின் பண்ண JNN College of Arts and Science, Redis, சென்னை. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே, இப்போ எடுத்தோன்னா இந்த உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சாக்ஷி அகர்வால் நினைக்கிறாப்ல? கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பெண்கள் தான் ஐ ஃபீல் லைக் இன்னைக்கு சொசைட்டி ஒரு ஹோல்டு பண்ணுறாங்க. ஒரு வீட்டில் அம்மாவாக இருக்கட்டும், ஒரு தங்கச்சியாக இருக்கட்டும், ஒரு அக்காவாக இருக்கட்டும், தேர் ஆல், ஈவன் பிஸ்னஸ் இருக்கட்டும், பாலிட்டிக்ஸ் இருக்கட்டும், நம்ம இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ எல்லா ஃபீல்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி ஒரு சொசைட்டி சொல்லலாம், எல்லா இடத்துலையும் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன் வச்சுருக்காங்க, ரைட் ஃப்ரம் ஹோம் டு தி அவுட் சைட் வேர்ல்டு. ஸோ ரொம்பவே ஒரு நல்லா பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. பட் இதை தாண்டி ஃபெமினிசம் பேரில் லாட் ஆஃப் அன்னெசரி திங்ஸும் இருக்குது சொசைட்டியில். ஸோ அது மட்டும் அவாய்ட் பண்ணால் ஐ திங்க் விமன் எம்பவர்மெண்ட் இஸ் அ கிரேட் திங். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அது சொன்னதுனால அப்படியே நான் இன்னொன்று கேட்குறேன். ஃபெமினிசம் அப்படிங்கும்போது இங்கே ரெண்டாக பிரியுது. ஒன்று பெண்ணுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லதாக இருக்குது, இன்னொன்று அதையே அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு மற்றவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கும் ஃபெமினிசம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஃபெமினிசம் எப்படி ரெண்டாக பிரிக்கலாம், எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுங்கிறத சாக்ஷி பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சொல்லுவாப்ல? See, it's not only feminism. I think that எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு பவுண்டரி இருக்கு. ஸோ ரியாலிட்டி, ப்ராக்டிகாலிட்டி அண்ட் வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங்னு ஒரு சில பவுண்டரிஸ் அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆஸ் யூ செட், ஃபெமினிசம் பேரில் சில அட்வான்டேஜஸ் நடந்துட்டு இருக்கு அண்ட் அதை நடக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல அந்த பவுண்டரி வச்சே ஆகணும், வெதர் இட் இஸ் த லா ஆர் வெதர் இட் இஸ் அ சொசைட்டி ஆர் ஒரு இண்டிவிஜுவலாகவே அவங்க அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். எல்லாத்துமே ஃபெமினிசம் பேரில் பண்ணுறது இஸ் நாட் ரைட். எஸ், ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணும்போது இன்னொன்று பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஸ்கின் கேர், ஹேர் கேர், அதுக்கப்புறம் ஃபிட்னஸ். இது எல்லாத்துலேயுமே சாக்ஷி பயங்கர டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படிங்கும்போது முதல்ல அந்த ஹேர் கேர்லேருந்து ஆரம்பிப்போம், தலையிலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஹேர் கேருக்கு என்னெல்லாம் பண்ணுவாப்ல? ஹேர் கேருக்கு ஆனஸ்டாக சொல்லணும்னா நான் அவ்வளோவெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் இம்பார்ட்டன்ஸு, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. ஏன்னா என்னமோ ஐ திங்க் என்னோட ஜெனட்டிக்ஸ் நல்லா இருக்கிறனால மை அம்மா ஹேஸ் பியூட்டிஃபுல் ஹேர். ஸோ அதனால ஐ திங்க் ஒரு பாஸ் டவுன் இருக்கும்ல, சில விஷயங்கள் நம்மளுக்கு பாஸ் டவுன் ஆகும் அம்மா அப்பா சைட்லேருந்து, அது எனக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்திருக்கு. பட் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் டெய்லி நம்ம ஸ்டைலிங் பண்ணுறோம், ஹேர் கலரிங் பண்ணுறோம், கர்லிங் பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறோம், அதனால டேமேஜ் நடந்து தான் செய்யுது. ஸோ அதுக்கு சில டைம் whenever I get time 2-3 விஷயங்கள் இருக்குது, ஹோம் ரெமெடிஸ் தான். ஃபஸ்ட்டு என்னன்னா வெங்காயமுட ஜூஸ். வெங்காய ஜூஸ், ஆமாம், பயங்கரமாக நாத்தடிக்கும், அது ஒரு விஷயம். பட் அதை தாண்டி இட்ஸ் அ வெரி வெரி குட் விஷயம் ஃபார் ஹேர் க்ரோத். ஸோ நம்மளுக்கு நிறைய பேருக்கு இங்கே ஸ்கேல்ப்ல எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன பால் ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயம் இருந்தால் ஒன்றுமே இல்லை, வெங்காயம் முடிச்சுட்டு அதோட ஜூஸ் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அது அப்ளை பண்ணிட்டு வச்சுட்டு ஒரு 20 minutes வாஷ் பண்ணால் ஒரு 1 monthly you'll see the difference. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிஃபரன்ஸ். ஆமாம், இல்லை நம்ம வெங்காயம் வச்சுட்டு. செகண்ட் திங் இஸ் ஹேர்,
இன்னும் நல்லா திக்காக ஆகணும், இன்னும் நல்லா லஸ்ட்ரியஸாக இருக்கணும், ஒரு மாதிரி ஃப்ளோயியாக இருக்கணும்னா இந்த நீம் ஆயில் இருக்குல்ல, அது நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வந்து ஹேருக்கு பயங்கர க்ரோத் கொடுக்கும். எஸ். ஓகே, ஸோ ஹேர் கேர் பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுனால அடுத்து ஸ்கின் கேர். ஸ்கின் கேரில் மேக்ஸிமம் நேச்சுரலாக கொஞ்சம் போகலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேச்சுரலாக உள்ள விஷயத்தில் இதெல்லாம் எடுத்துக்கிடுவீங்க. ஸ்கின்க்கு நேச்சுரலாக இப்போது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் 2 விஷயம் இருக்குது. ஒன்று இன்டர்னல், நம்ம என்ன சாப்பிட்றோம். ஒன்று இஸ் எக்ஸ்டர்னல். ஸோ எக்ஸ்டர்னலாக பார்க்கணுன்னா நான் ஒரு டைம்லலாம் நிறைய செலவு பண்ணுவேன் ஸ்கின் கேருக்கு. ரெட்டினால்ஸ், ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ, காஸ்மோடர்மா, மெலாடர்மா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பீல்ஸ் இருக்கு. உங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்தே புரியுது எனக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, பட் ஐ எம் ஷோர் வியூவர்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். கிளைகாலிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கின் பீல் பண்றதுக்கு, அந்த பேபி ஸ்கின் வரதுக்கு அதெல்லாம் இருக்கு. கெமிக்கல்ஸ், தேர் ஆல் கெமிக்கல்ஸ். ஒரு டைம்ல அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன், பட் ஐ ரியலைஸ்ட் இட்ஸ் நாட் வர்த் இட். ஏன்னா நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின்னே ஒரு மாதிரி கெடுத்து விட்டுறோம். அண்ட் இப்போ நான் ரொம்ப ஒரு மாதிரி நேச்சுரல் ஹோம் ரெமெடிஸில் தான் போகிறேன். ஸோ ரைஸ் மாஸ்க்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன், திரும்பியும் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் ரைஸ் பாயில் பண்ணுறோம்ல, அந்த ரைஸோட தண்ணி எடுத்துட்டு ஒரு மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் வெளியில் ஏன்னா சூடாக இருக்கும், அந்த 20 மினிட்ஸ் வெளியில் வச்சா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் விட்டமின் இ உடைய இந்த சின்ன கேப்சியூல்ஸ் வரும், எந்த மெடிசன் கடையிலையும் கிடைக்கும். அது இல்லை, அது கூட இல்லைன்னா ஆலோவேரா பிளான்ட் எல்லா வீட்லேயும் இருக்கும் ஜென்ரலாக ஆலோவேரா பிளான்ட். அந்த ஆலோவேராவோட ஜெல் எடுத்துட்டு இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபேஸ் மாஸ்காக போட்டால் லிட்ரலி இட்ஸ் லைக் ஒரு போட்டாக்ஸ், ஃபேஸில் ஒரு போட்டாக்ஸ் பண்ணுற மாதிரி. அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிடும் ஃபேஸ், அவ்வளோ கிளியர் ஆகும் ஸ்கின், அண்ட் அவ்வளோ யங்காக இருக்கும். ஸோ தேட் இஸ் ஒன் திங் ஐ ஃபாலோ ரிலீஜியஸ்லி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஐ ஆல்சோ ட்ரைட் திஸ் லவங்கம் இருக்குல்ல, இதே ரைஸ் வாட்டர். இது ரைஸ் வாட்டர் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு லவங்கமுட பீசஸ் அதில் போட்டுட்டு கொஞ்சம் நைட் ஓவர் நைட் சோக் ஆகட்டும். அது ஒரு சும்மா டோனர் மாதிரி ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு காட்டன் பேட் எடுத்து க்ளீன் அவுட் பண்ணோன்னா அவ்வளோ டர்ட் வெளியே வரும். நம்ம ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ண பிறகு அவ்வளோ டர்ட் வரும். ஸோ இட்ஸ் லைக் அ டோனோ. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ கிரேட் ஃபேஸ் கிளென்சிங் மெக்கானிசம். அதுக்கப்புறம் கடலை மாவு, ஆஸ் யூஷுவல் எவ்ரிபடி யூசஸ் தட். கடலை மாவு, தயிர், லெமன், இந்த 3 விஷயம் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்கின்ல அப்ளை பண்ணலாம். இட்ஸ் வெரி குட் ஃபார் டீடானிங். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல்ல. இன்டேக்ல ஐ ஹேவ் வெரி ரிலீஜியஸ்லி ஸ்டார்டட் ஃபாலோயிங் காலஜன். ஏன்னா காலஜன் எப்படின்னா இட்ஸ் அ ப்ரோட்டீன். ஸோ ஒன் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன். அண்ட் நம்மளோட ஸ்கின், ஹேர், நேல்ஸ், பியூட்டிக்கு சம்மந்தமாக சிம்பிளாக சொல்லணும்னா பியூட்டிக்கு சம்மந்தமாக எத்தனை விஷயங்கள் இருக்குது காலஜனில் அது சால்வ் ஆகும். சைட் எஃபெக்ட் உண்டா காலஜனில்? இன்னும் நம்ம ஒரு குவான்டிட்டியில் தான் நான் எடுக்கிறோம். எதுவுமே நம்ம ஒரு ஒன் டேல நம்ம 20 லிட்டர்ஸ் காலஜன் சாப்பிட போகிறது இல்லை. ஸோ லைட்டாக எடுக்கிறது நத்திங் ராங் இன் இட். ஏன்னா நான் காலேஜன் இஸ் சம்திங், அது எடுத்த உடனே நம்மளுக்கு சேஞ்சஸ் வராது, பட் நம்மளுக்குள்ளே இருக்கிற காலேஜனுக்கு இன்னும் பூஸ்ட் ஆகும் அது. ஸோ இட்ஸ் அ கிரேட் வே ஃபார் கிரேட் ஸ்கின். ஓகே, ஸோ இது வந்து இன்டேக்குக்கு காலேஜன் மட்டும் தான். ஜூஸாக எடுக்கிறதா இருந்தால் என்னெல்லாம் எடுப்பீங்க? ஆனஸ்ட்லி ரெஜி, நான் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் ஜூஸஸ். Fresh juice? Yes. Yeah? I am completely against fresh juices because one thing what people don't understand is, இப்போ ஒரு வாட்டர்மெலனே எடுத்துக்கோங்க, ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, எனி ஃப்ரூட் இருக்கலாம், நம்ம அதை டைரெக்டாக சாப்பிட்றதோட பெனிஃபிட்ஸ் ஆர் ஸோ மச் பெட்டர் கம்பேர்ட் டு அது ஜூஸ் ஃபார்மில். பிகாஸ் ஜூஸ் பண்ண உடனே வாட்ஸ் ஹேப்பனிங் இஸ், நீங்கள் சுகர் ஆட் பண்ணனா கூட ஓகே, ஆனாலும் அந்த ஃப்ரூட்டோட ஃபைபர் போயிடும் ஜூஸ் பண்ணும் போது. ஸோ ஃபைபர் சுத்தமாக கிடையாது. அந்த கேன் ஆஃப் ஜூஸ் இஸ் லிட்ரலி ஒன்லி சுகர் கண்டென்ட் மட்டும் தான். அதோடைய மொத்த பெனிஃபிட்ஸ் அந்த ஃப்ரூட்லேயே முடிஞ்சிச்சு ஜூஸ் பண்ண உடனே. ஒரு கிளாஸ் ஆஃப் ஆரஞ்ச் ஜூஸ் ஹஸ் 21 grams ஆஃப் சுகர். கேன் யூ பிலீவ் தட்? ஐ எம் சேயிங் சுகர் ஆட் பண்ணாமே. பட் நேச்சுரல் வந்து நேச்சுரல் சுகர் தானே, அது ஒன்றும் உடம்புக்கு கெடுதி கிடையாது. இட்ஸ் நாட் குட். அதுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லையே. ஏன்னா நம்ம பாடியில் ஸ்பைக் ஆகுது, நம்ம குளுக்கோஸ் ஸ்பைக் நடக்குது. ஒரு என்ன பெனிஃபிட் இருக்குது? ஏன்னா ஃபைபர் போயிடுச்சு இல்லை ஃப்ரூட்லேருந்து. ஸோ இப்போது நம்ம ஒரு ஆரஞ்சு தோல் எடுத்துட்டு அந்த ஃப்ரூட்டாக சாப்பிடும் போது இந்த ஒயிட் ஃபைபர் இருக்கும்ல ஆரஞ்சு மேலே, அதுதான் ஆக்சுவலி அதோட ஹெல்த்தே. அதில் தான் பெனிஃபிட்டே இருக்குது ஆரஞ்சோட. அதை நீங்கள் ஜூஸாக மாறும் போது அது எதுவுமே இல்லை, இட்ஸ் ஒன்லி பியூர் சுகர் மட்டும் தான். இட்ஸ் அ வேஸ்ட். அது சாப்பிட்றது வேஸ்ட். தட்ஸ் வை நான் பர்சனலி
ஐ திங்க் மோர் தென் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் ஜூஸஸ் எடுக்கவே மாட்டேன், First சுத்தமாக juices எடுக்க எடுத்தது. மாட்டேன். நோ, Okay. சாப்பிட்டா ஃப்ரூட்ஸாக சாப்பிடுவேன். ம். இப்போ வாட்டர்மெலன் இருக்கட்டும், குவாவா இருக்கட்டும், ம். ஆரஞ்சு இருக்கட்டும். ஏன்னா ஆரஞ்சு இஸ் குட் ஃபார் விட்டமின் சி. Yes. ஸோ இது எல்லாமே ஒரு ஃப்ரூட்டாக டைரெக்டாக சாப்பிடுவேன், ஜூஸாக சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன். ஃபிட்னஸ் அப்படிங்கும்போது ஸோ என்ன மாதிரி ஒர்க் அவுட்லாம் இப்போ சில ஒர்க் அவுட் வந்து ஓகே அது நம்மளுக்கு பர்சனலாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப் பண்ணுற ஒர்க் அவுட், பட் பேசிக்காக இதெல்லாம் நம்ம டெய்லி பண்ணணும், ப்ளஸ் இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ்லாம் டெய்லி எடுக்கணும், ஃபிட்னஸ்க்கு இதெல்லாம் தேவை, ப்ரோட்டீன்ஸ்க்கு இதெல்லாம் தேவை அப்படின்னா அது என்னெல்லாம் சொல்லுவீங்க? One thing is, see, நிறைய பேர் ஃபீல், விமன் எஸ்பெஷலி, ஓகே, தே ஃபீல் தட் நம்ம வெயிட் ட்ரைனிங் பண்ணால், பேசிக்லி வெயிட் லிஃப்டிங் பண்ணால் நம்மளுக்கு மசில்ஸ் வந்துடும், நம்மளுக்கு ஒரு மாதிரி பல்கி ஆகிடுவோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட மித்ஸ் இருக்குது. பட் இட் இஸ் நாட் ட்ரூ. ஏன்னா ஃபஸ்ட் திங் என்னன்னா, விமென்க்கு அவ்வளோ டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸே கிடையாது, ஒரு அந்த ஹார்மோனே கிடையாது டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ். ஸோ வென் தட் இஸ் நாட் தேர், நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணாலும் நம்ம எப்போவுமே ஒரு மஸ்குலின் மேன் மாதிரி ஆகிற வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? செகண்ட் திங், ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 30 எஸ்பெஷலி ஃபார் விமென் வெயிட் லிஃப்டிங் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் இப்போது நம்ம மசில் பற்றியே நான் பேசிக்காக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்மளோட பாடியில் இருக்கிற மசில்ஸ் பொதுவாகவே இருக்கும், ஒரு லெவல் ஆஃப் மசில் இருக்கும்ல. நம்ம கரெக்டாக ப்ரோட்டீன் சாப்பிடல, நம்ம கரெக்டாக வெயிட் லிஃப்டிங் பண்ணலன்னா வாட் வில் ஹேப்பன், பாடிக்குள்ளே ப்ரோட்டீன் வில் பிரேக் டவுன் இன்டூ அமினோ ஆசிட்ஸ். தெர் ஆர் 20 அமினோ ஆசிட்ஸ். சரிங்களா? உங்கள் பாடிலையும் என் பாடிலையும் யார் பாடிலையும் பார்த்தாலும் 11 அமினோ ஆசிட்ஸ் பாடிக்கு கெப்பாசிட்டி இருக்குது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஒரு 9 அமினோ ஆசிட்ஸ் பாடினாலே ஜென்ரேட் பண்ண முடியாது. அதனால தான் வெளியிலேருந்து ப்ரோட்டீன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த 9 அமினோ ஆசிட்ஸ் பாடியில் வரலன்னா வாட் வில் ஹேப்பன், பாடியே சாப்பிட ஆரம்பிச்சிடும். பேசிக்லி அது அமினோ ஆசிட்ஸ் தேடுறதுக்கு, ப்ரோட்டீன் தேடுறதுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற மசில்ஸ்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு மசில் ஸ்ட்ரென்த் வரணும் நம்மளுக்கு. சேம் டைம் இன்டேக்கிங் ப்ரோட்டீன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேசிக்காக ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்கணும்னா ஓகே, ஸோ அதனால இன்டேக் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெயிட் லிஃப்டிங் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ப்ரோட்டீன் எப்படி எடுப்பீங்க, நீங்கள் எப்படி எடுப்பீங்க? ஸோ சி, நான் ஒரு வெஜிடேரியன். ஓகே, ஆனஸ்டாக ஐ டோன்ட் டேக் சிக்கன், ஐ டோன்ட் டேக் ஃபிஷ். அண்ட் எனக்கு ஒரு கரெக்டான ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டெய்லி என்னால் 3 வேலையும் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த டைமில் அது ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்றதும் கஷ்டம். பிகாஸ் நாங்கள் ட்ராவலிங்கில் இருப்போம், ஷூட்டிங்கில் இருப்போம், ஒர்க் விஷயமாக சுற்றிட்டே இருப்போம் எப்போவுமே. ஸோ அதனாலே வாட் ஐ டூ இஸ், மை கோல் இன் லைஃப் இஸ் ஹிட் அ செஞ்சுரி எவ்ரி டே. செஞ்சுரி, ஓகே. ஸோ இப்போ நம்மளோட வெயிட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் 54, 60 வச்சுக்கலாம் ஒரு ஆவரேஜ் ரவுண்ட் ஃபிகராக. ஒரு 1 கிலோகிராமுக்கு ஐ நீட் டு இன்டேக் அட்லீஸ்ட் 1.6 grams ஆஃப் ப்ரோட்டீன். அதுதான் கால்குலேஷன். பேசிக்கான ஒரு ஹியூமன் பாடிக்கு தேவையான ப்ரோட்டீனோட கால்குலேஷன் இதுதான். ஸோ இப்போ நான் 60 kilograms இருக்கேன்னா ஐ நீட் 90 grams ஆஃப் ப்ரோட்டீன் பர் டே. வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைனா நான் சொன்ன மாதிரி அந்த பாடி வில் ஸ்டார்ட் ஈட்டிங் இட் செல்ஃப்னு ஒரு விஷயம் நடக்கும். மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிறதுக்கு இந்த 90 grams இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 90 gramsக்கு நான் 100 சொல்கிறேன், ஹிட் அ செஞ்சுரி எவ்ரிடே. ஸோ அது எப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணுவேன்னா 30 grams ஃபார் breakfast, 30 grams ஃபார் லஞ்ச், 30 grams ஃபார் டின்னர். கரெக்டாக? அப்போ தான் நம்ம 90 grams எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் எனக்கு, நான் ஏன் 10 வாட்டி 9 grams சாப்பிடக்கூடாது? ஏன்னா நீங்க கேட்பீங்க, எனக்கு தெரியும். இல்லைன்னா ஏன் நான் 9 வாட்டி 10 grams சாப்பிடக்கூடாது? அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ தேர் இஸ் சம்திங் கால் லியூசின், அதுவும் ஒரு ப்ரோட்டீன் தான். வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஒரு லியூசினோட லெவல் 3 grams தாண்டினா தான் மசில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, அது நடக்கும். பேசிக்லி பாடியில் மசில் பில்ட் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது எப்போ கிராஸ் ஆகும், நம்மளோட ப்ரோட்டீன் கண்டென்ட் 25 to 30 grams சாப்பிட்டா தான் லியூசினோட கண்டென்ட் 2.5 to 3 grams, பேசிக்லி டிவைட் பை 10. தட் இஸ் வை ஒரு டைமில் 30 grams சாப்பிட்டா தான் நம்மளுக்கு அந்த மசில் ப்ரோட்டீனே நடக்கும், சிந்தசிஸ் நடக்கும். புரியுதா இது? புரியுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ கால்குலேட் மை ப்ரோட்டீன் இன்டேக். ஸோ இப்போ இந்த செஞ்சுரி ஹிட் பண்ணோம் நம்ம. இப்போது நம்ம எக்ஸு சாப்பிட்டாலும் ஆர் ராஜ்மா, தால், இந்த ப்ரோட்டீனுடைய சோர்ஸஸ் இருக்குல்ல வெஜிடேரியன்ஸ்க்கு, நான் வெஜிடேரியன்ஸ்க்கு இருந்தாலும், சிக்கன் இருந்தாலும், வாட் எவர் இருந்தாலும், இட் இஸ் நாட் பாசிபிள் டு அச்சீவ். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இட்லி எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற கிராம்ஸ் 30 grams நீங்கள் கால்குலேட் பண்ணோன்னா எத்தனை இட்லி சாப்பிடணும்? 40 இட்லி சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட முடியுமா? இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ நம்மளோட டெய்லி ஃபுட்லேருந்து அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் ஐ ஹவ் பீன் லைக் ரியலி ஈட்டிங் அண்ட் ஃபாலோயிங் அப் வித் ஒக்கு.
ஓகே அண்ட் இந்த பார்ல பாத்தீங்கன்னா there is 35 grams of protein. ஸோ ஒரு டைம்ல நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட கோல் அச்சீவ் ஆயிடுச்சு, ஆமா ஒரு 30 டிக்கு முடிச்சு கொடுத்துடலாம். ஆமா கரெக்டா? அஃப்கோர்ஸ் நம்ம 3 வேளை இது சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம நார்மல் ஃபுட்ஸும் சாப்பிடுவோம்ல. ஸோ அது கூட சப்ளிமெண்ட் பண்றதுக்கே திஸ் இஸ் வாட் ஐ பின் ஃபாலோயிங். அண்ட் இதுல காலேஜனும் இருக்கு. ஓகே ஸோ திஸ் இஸ் லைக் மை ரீசன்ட் ஃபேவரட். அண்ட் என்ன சொல்றதுன்னா, ஒரு மாதிரி இந்த சுகர் கிரேவிங்ஸ் வரும்போது நைட்லலாம் யூ ஃபீல், அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி ஹேஸ் ஸ்ட்ரெஸ், எனக்கும் அது இருக்கும். என்னமோ லைக் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஒரு இஷ்டம் இருக்கும். பட் அட் த சேம் டைம் யூ டோன்ட் வாண்ட் டு டேக் சுகர் கண்டென்ட், ரைட்? ஸோ 0 grams of sugar and still get the brownie taste. ஓகே ஸோ திஸ் இஸ் மை ரீசன்ட் அடிக்ஷன். அண்ட் ஜிம் போகிறதுக்கு முன்னாடி, ஜிம் முடிச்சு அப்புறம் எல்லா டைம் ஐ ஹவ் பின் சர்வைவிங் ஆன் திஸ் ஒன்லி. ஸோ வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரோட்டீன் பார். சீரியஸ்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, யூ வில் லவ் இட். கண்டிப்பா. ஏன்னா ஒரு பார்ல 30 கிராம் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. 35 இருக்கு. 35 grams of protein புரோட்டீன் இருக்கு. இது ஒன்னு சாப்பிட்டாலே போதும் காலையில அப்படிங்கிறது தான். அண்ட் இட்ஸ் லைக் அ மீல் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ நான் ரீசெண்ட்ல ஒரு ஷூட் போயிருந்தேன், டின்னர் டைம் கிராஸ் ஆயிடுச்சு அண்ட் ஷார்ட் எடுத்துட்டு இருக்கிறதுனால ஐ குடன்ட் கம் அவுட் அண்ட் கேரவன் போயிட்டு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்னா டக்குன்னு ஒரு பார் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு ஃபுல் நைட் ஐ வாஸ் ஏபிள் டு சர்வைவ். ஓகே அவ்வளோ ஃபில்லிங்காக, அவ்வளோ ஹெல்த்தியாக ஒரு அட் த சேம் டைம் எனக்கு வெயிட் லாஸும் நடக்குது, பிகாஸ் ப்ரோட்டீன் எடுக்கிறேன்ல. ஸோ ப்ரோட்டீன் எடுத்தால் தான் வெயிட் லாஸும் நடக்கும். ஸோ வெயிட் லாஸும் நடக்குது, ஃபுல்லும் ஆகுது, டேஸ்டியாகவும் இருக்கு, ப்ளஸ் ஸ்கின் டோனும் இம்ப்ரூவ் ஆகுது. ஸ்கின் டோனும் இம்ப்ரூவ் ஆகுது, அண்ட் சுகரும் இல்லை. வாட் மோர் யூ வாண்ட்? எஸ், எல்லாமே இங்க இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். So this has been my recent addiction. This is how நான் சப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட மீல்ஸ். ஸோ உங்களோட ப்ரோட்டீன் அந்த செஞ்சுரி போடுறது கம்ப்ளீட் பண்றதுக்கு இது Hit your century every day. எஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து உங்ககிட்ட கேட்க போறது ஒரு பியூட்டி டிப்ஸ் மாதிரி, ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி தான், திஸ் ஆர் தட் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? நான் ஒரு இது வச்சிருக்கிறேன், அப்படியே ஒவ்வொன்றா கேட்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று, லிப்ஸ்டிக் ஆர் லிப் கிளாஸ்? Lip gloss. லிப் கிளாஸ். ஓகே. காஜல் ஆர் ஐலைன்? Kajal. காஜல். ஓகே. மேட் ஆர் டியூவி ஃபினிஷ்? Dewy finish. டியூவி ஃபினிஷ். ஓகே. நியூட் ஷேட்ஸ் ஆர் போல்ட் ஷேட்ஸ்? Nude shades. நியூட் ஷேட்ஸ். ஓகே. ஸ்கின் கேர் ஃபர்ஸ்ட் ஆர் மேக்கப் ஃபர்ஸ்ட்? Skincare. ஸ்கின் Always. ஆல்வேஸ். ஓகே. சன்ஸ்கிரீன் ஆர் நெவர் ஸ்கிப் ஆர் சம்டைம் ஸ்கிப்? Never skip. நெவர் ஸ்கிப். Never டெய்லி ever. சன்ஸ்கிரீன் போடுறீங்க? Daily sunscreen போடுவேன். வீட்ல இருக்கும் போது கூட sunscreen போடுவேன் நான். Yes. ஓகே. சலூன் ஃபேஷியல் ஆர் டை ஹோம் கேர்? Do it yourself home care. டு இட் யுவர்செல்ஃப். ஓகே. ஷீட் மாஸ்க் ஆர் க்ளே மாஸ்க்? Sheet mask. ஷீட் மாஸ்க். ஓகே. ஹேர் ஆயிலிங் ஆர் ஹேர் ஸ்பா? Hair oiling. ஹேர் ஆயிலிங். ஓகே. ஸ்ட்ரெயிட் ஹேர் ஆர் கர்ல்ஸ்? Curls. கர்ல்ஸ். Always. ஓகே. ஏன்னா naturally I have straight hair, Okay. so I like curls. கர்ல்ஸ். பயங்கர கர்ல்ஸா விட்டுருக்கீங்களா என்னைக்காச்சும் ஒரு நாள் முழுக்க கர்ல்ஸா? எப்போ? இல்ல அப்படி விட்டுருக்கீங்களான்னு ஓ, கேட்டிருக்கேன். அப்படி கேக்குறீங்களா? அந்த ஆமா, ஸ்ப்ரிங் spring-ஆ முடி இருக்குமே. இல்ல பண்ணல, மேபி நெக்ஸ்ட் டைம் I'll try that. எஸ். ஓகே. அடுத்து பன் ஆர் ஓப்பன் ஹேர்? Bun. பன். ஓகே. Girls and bun is like one, ஆமா, இது it's வரைக்கும் like கேட்ட one எல்லாரும் long term love relationship னு சொல்லலாம். பன் ராடிங்க. ஆமா. நான் இது வரைக்கும் அவ்வளவு ஆர்டிஸ்டா கேட்டிருக்கேன், எல்லாருமே பன்னு தான் சொல்லிருக்காங்க. அப்படியா? ஆமா, See? ஒருத்தர் கூட இந்த ஓப்பன் ஹேர் சொன்னதே கிடையாது. Yeah. ஆமா. ஓகே. பெர்ஃப்யூம் ஆர் பாடி மிஸ்ட்? Perfume. பெர்ஃப்யூம். ட்ரக் ஸ்டோர் பிராண்ட் ஆர் லக்ஸரி பிராண்ட்ஸ்? Depends on what item. இப்போ பேக்ஸ்னா of course luxury item. Depends on what I'm buying. ஓகே. ஆனா மேக்ஸிமம் என்னது? ட்ரக் ஸ்டோர் பிராண்ட்ஸ் ஆர் லக்ஸரி? இப்போ ஸ்கின் கேர் எல்லாமேனா ட்ரக் ஸ்டோர் பிராண்ட்ஸ் தான், பிகாஸ் லக்ஸரி ஐட்டம்ஸ்க்கு ஸ்கின் கேருக்கு அவ்வளோ சம்மந்தம் கிடையாது. பட் டிபெண்ட்ஸ், அதுதான் நான் சொல்கிறேன், டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஐட்டம். வாட்டம் ஐட்டம். ஓகே. ஓகே. நேச்சுரல் லுக் ஆர் பார்ட்டி லுக்? நேச்சுரல் லுக். தோ ஐ எம் ரைட் நவ் இன் அ பார்ட்டி லுக், பட் ஓகே. நேச்சுரல் Natural look, லுக். yeah. ஓகே. சிக்னேச்சர் லிப்ஸ்டிக் ஆர் சிக்னேச்சர் பெர்ஃப்யூம்? போத். ஒன்று தான் சொல்லணும். சிக்னேச்சர் பர்ஃப்யூம். சிக்னேச்சர் பெர்ஃப்யூம். ஆமா. ஓகே. ஒன் ப்ராடக்ட் யூ காண்ட் லிவ் வித்தவுட்? ஐ கான்ட் லிவ் வித்அவுட். ஆமா. Recent days I would say it is Oku. ஓகே. My bar. My Ama. bar. My Okay. Oku bar is what I can't live without. Yeah, that's the one. தட்ஸ் ஆல். ஓகே. அடுத்து மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் ஆர் கிளென்சிங் பாம்? Cleansing balm. My makeup remover wipes are very bad. Guys, never ever use it. ஓகே. It is really really bad. எனக்கு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் சொன்னாங்க, ஒரு காலேஜ் டேஸ்ல ஸ்கூல் டேஸ்ல நம்மளுக்கும் அவ்வளோ நாலேஜ் இல்லை, ஐ வுட் யூஸ் தட். அது என்னமோ நம்மளோட டாப் லேயர் ஆஃப் த ஸ்கின்னே பீல் அவுட் பண்ணுற அளவுக்கு பண்ணிடும் ஒரு டெய்லி யூஸ் பண்ணி. ஸோ நெவர் யூஸ் மேக்கப் ரிமூவர் வைப்ஸ். ஓகே.
வைப்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்னு கிளென்சிங் பாம்ஸ் தான். கிளென்சிங் பாம் ஒரு நம்மளுக்கு மேக்கப் ரிமூவர் தனியாக வருதுல்ல, அது நம்ம காட்டனில் போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மேக்கப் ரிமூவர் வைப்ஸ்ன்னு ஒரு டிஷ்யூ மாதிரி ஒரு வரோம்ல, அது யூஸ் பண்ணக்கூடாது. வெரி பேட். ஓகே, கேமரா ரெடி மேக்கப் ஆர் எவ்ரி டே மினிமல் லுக்? எனக்கு விட்டா நோ மேக்கப் தான் சொல்லுவேன். பட் I've become very lazy now. I don't want to do makeup at all. ஓகே, No makeup ever. நோ மேக்கப் எவர். ஓகே, அவ்வளவுதான். சூப்பருங்க. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகா வந்து நிறைய விஷயங்கள் அழகா ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. Thank you. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். BCS Cyber Security, AI and ML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redis, Chennai.